வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே திருமாவளவன் நான் இந்து இல்லை, நான் இஸ்லாத்துக்கு சென்று விட்டேன், நான் ரம்ஜான் நோன்பு விரதம் இருக்கின்றேன் என்று சொன்னவர் தான் இந்த திருமாவளவன். அவர் நெற்றியில வைத்து விபூதியை எதுக்கு அழிக்கணும் கேட்டா அவர் சொல்றார், அரை மணி நேரம் இருந்ததை யாரும் பார்க்கலையேன்னு. அப்ப அரை மணி நேரம் இருந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் கோயிலில் இருந்து வெளியே போற வரைக்கும் கூட நெற்றியிலே விபூதியை வைக்க முடியாதவர் எதற்காக கோயிலுக்கு வந்தார்? இந்து நம்பிக்கை இல்லாத உள்ளே செல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த ஆலயத்திற்கு எதிரானவர்கள், அந்த பக்திக்கு எதிரானவர்கள். நடிப்பு, அவர் நடிக்கின்றார், இந்துக்களை ஏமாற்ற பார்க்கின்றார். நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, ஸ்டாலின் கோயிலுக்கு வராரு, திருமாவளவன் கோயிலுக்கு வராரு. இவர்களை கோயிலுக்குள் வர வைத்தது எது? எங்களுடைய உழைப்பு, இந்துக்களுடைய விழிப்புணர்வு, இந்து ஒற்றுமை. வேல் தூக்குகின்றார் ஸ்டாலின், விபூதி வைக்கின்றார் திருமாவளவன். இவர்கள்லாம் என்ன? ஓட்டுக்காக. சூரனை வதம் செய்த முருகப்பெருமான் போல இந்த திராவிடத்தை துவம்சம் செய்வதற்காக இங்கே முருக பக்தர்கள் மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கின்றது இந்து இயக்கங்கள். சேகர் பாபு என்ன பண்ணிட்டு இருந்தார்? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். அவர் உண்டியல்ல போயிட்டு எவ்வளவு பணம் வருதுன்னு எண்ணிட்டு இருந்திருப்பாரு, தங்கத்தை உருக்கிறது எப்படின்னு எண்ணிட்டு இருந்திருப்பாரு, அல்லது இந்த மாதிரி மாநாடுகள் நிகழ்ச்சிகள் என்று சொல்லி வசூல் பண்றதுக்கு என்ன வேலைன்னு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு முக்கியம் உண்டியல். சிதம்பரம் கோயிலை அங்க இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் குறித்து மைனர் விஜய் என்கின்ற நபர் யூடியூப் ப்ரூட்டஸ் என்கின்ற யூடியூப் சேனலிலே மிக கேவலப்படுத்தினானே. சேகர் பாபு என்ன பண்ணாரு? இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ணுச்சு? இந்து மதத்தினுடைய ஒற்றுமை எங்கெல்லாம் வருதோ அதை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் அமீருடைய நோக்கம். அதற்கு மாறாம இருக்கிற திருமாவளவன் அவர்களை பயன்படுத்திக்கிறாங்க. திராவிடத்துக்கென்று மொழி இருக்கா? திராவிடத்திற்கென்று ஒரு பண்பாடு இருக்கா? திராவிடத்திற்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கா? திராவிடத்திற்கென்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கா? கிடையாது. திராவிடம் என்கின்ற ஒற்றை வார்த்தையை வைத்துக் கொண்டு தமிழ் மொழியை, தமிழர் இனத்தை இவர்கள் அழிக்க நினைக்கின்றார்கள். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியோட மாநில பொதுச் செயலாளரான பாரத் மாதா செந்தில் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். சரி, என்ன சார், திருப்பரங்குன்றத்தில் திருமாவளவனர்கள் உள்ளே வந்தாப்புல, ஓகே, அது வரைக்கும் செல்ஃபி எடுக்கிற வரைக்கும் திருநீர் இருந்தது. ஆனால் திருநீர் அழிச்சிட்டு செல்ஃபி எடுக்கிறதுக்கு பண்ணுற வைரல் வீடியோ ஆச்சு. ஆனால் அது கேள்வி எழுப்பும்போது அவர் என்னென்னா, ஏன் அரை மணி நேரமாக வச்சுருந்தது உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுக்குறாரு. சார், இதை பற்றி உங்களுக்கு கருத்து? இந்து அல்லாதவர்கள் ஆலயத்திற்கு வரக்கூடாது என்பதுதான் அந்த ஆலயங்களுடைய சட்டம் இருக்கின்றது. உண்மையிலே திருமாவளவன் நான் இந்து இல்லை, நான் இஸ்லாத்துக்கு சென்று விட்டேன், நான் ரம்ஜான் நோன்பு விரதம் இருக்கின்றேன் என்று சொன்னவர் தான் இந்த திருமாவளவன். எப்படி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நான் புத்த மதத்தை தழுவினேன் என்று சொல்கிறாரோ, நானும் இந்த மதத்தை விட்டு நான் வெளியேறிவிட்டேன், நான் மதம் மாறிவிட்டேன் என்றெல்லாம் அறிவித்தவர் இந்த திருமாவளவன் அவர்கள். எனவே அவர் ஆலயத்திற்குள் ஆலயத்திற்குள்ள போய் திருப்பரங்குன்றத்திலே சாமி கும்பிடுவது போல அங்கு இருக்கக்கூடிய இடத்திற்கு அனுமதித்தது, அங்கு ஆலயத்திலே அவருக்கு தீபாராதனை காட்டி பூஜை செய்த, பரிவட்டம் கட்டியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்து நம்பிக்கை இல்லாதவர்கள் உள்ளே செல்வது என்பது, இந்து நம்பிக்கை இல்லாத உள்ளே செல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த ஆலயத்திற்கு எதிரானவர்கள், அந்த பக்திக்கு எதிரானவர்கள், அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய முருகருக்கு எதிரானவர் திருமாவளவன். இன்றைக்கு இந்து எழுச்சி வந்துவிட்டது. இந்து ஒற்றுமை மாநாட்டிலே லட்சக்கணக்கானோர் ஒன்று சேரப் போகின்றார்கள். இதை சீர்குலைக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு திருப்பரங்குன்றத்திற்கு சென்றிருக்கின்றார் திருமாவளவன். முருக பக்தியை காப்பாற்ற அல்ல, முருகனுடைய ஆலயத்தை காப்பாற்ற அல்ல, முருகருடைய மலையை எல்லாம் மாற்று மதத்தவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த மதத்தினுடைய, அந்த மலையினுடைய, அந்த முருக கடவுளுடைய கோயிலினுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவாக திருமாவளவன் அங்க வந்திருக்கார். உண்மையிலேயே அவர் நெற்றியில வைத்து விபூதியை எதுக்கு அழிக்கணும் கேட்டா அவர் சொல்றார், அரை மணி நேரம் இருந்ததை யாரும் பார்க்கலையேன்னு. அப்ப அரை மணி நேரம் இருந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் கோயிலில் இருந்து வெளியே போற வரைக்கும் கூட நெற்றியிலே விபூதியை வைக்க முடியாதவர் எதற்காக கோயிலுக்கு வந்தார்? எதற்காக விபூதி வைத்துக் கொண்டார்? நடிப்பு. அவர் நடிக்கின்றார், இந்துக்களை ஏமாற்ற பார்க்கின்றார். ஏதோ இங்க
முருக பக்திக்காக உள்ளே வந்தது போல. அதை முடிச்சுட்டு எங்க போறாரு? நேரா சிக்கந்தர் தர்காவுக்கு மேல. அதுக்காக கூட அவர் அழிச்சிருக்கலாம் சார். அடுத்து சிக்கந்தர் மலை போனோம்னா அங்க அவங்க கோச்சிக்குவாங்க அப்படின்றதுக்காக அழிச்சிருக்கலாம் இல்லையா? சிக்கந்தர் நீ ஏன் அப்ப ஏன் கோச்சிக்கணும்? அப்ப சிக்கந்தர் நெற்றியில விபூதி வச்சிருந்தா எதிர்ப்பாங்க, தப்பு அப்படின்னு அர்த்தம் இருக்கா? அவங்க மத நம்பிக்கைக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கும்ல சார். திருமாவளவன் அங்க போனதுக்கான அர்த்தத்தை நான் சொல்றேன். அவருடைய நோக்கம் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வங்கியை அவர் ஒருங்கிணைக்க வேண்டும். அதற்காக அவர் சிக்கந்தர் மலைக்கு செல்வதற்காகத்தான் திட்டமிட்டார். இந்துக்கள் மத்தியிலே ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்க ஒற்றுமை வந்துகிட்டு இருக்கு. இந்த மாநாட்டின் மூலமா எழுச்சி வந்துட்டு இருக்கு. அப்ப இந்துக்களுடைய ஆலயங்களை புறக்கணித்து விட்டார் திருமாவளவன் என்று வந்தால் அவருக்கான ஓட்டு வங்கி, ஏன்னா இந்து ஒற்றுமை ஓட்டு வங்கி உருவாயிடுச்சு. தமிழகத்திலே இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்ற மனநிலை இந்துக்கள் இன்னைக்கு தயாராயிட்டாங்க. அந்த பயத்தினால, அந்த நடிப்புக்காக, அந்த நாடகத்திற்காக திருமாவளவன் திருப்பரங்குன்றம் மலையிலே முருகருடைய கோயிலுக்கு சென்று விபூதி வைப்பது போல நடித்திருக்கின்றார். இந்த நடிப்பு நாடகத்தை எல்லாம் இந்துக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். விபூதியை அழித்த அந்த கைகளுக்கு நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய இந்த விரலிலே ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒவ்வொரு இந்துவும் உணர்வு பூர்வமாக முடிவெடுத்து விட்டார்கள். திருமாவளவனை இந்து விரோதி என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனா இதே மாதிரி விஷயங்கள் ஒன்ஸ் அப்பான் டைம் ஸ்டாலின் அவர்களுமே இதை செஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அவங்க அரசு கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாமே நல்லா பண்றாங்க. ஆனா ஆட்சி கரெக்டா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரும்போது தான் இந்த கோயில் போறதாகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், மாநாடு, ஏன் முருகன் மாநாடு கூட சேகர்பாபு நடத்தி காட்டினாரு. எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறாங்க அவங்க? அதாவது இந்துக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க சபைகளில் ஒன்று கூடி யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி அந்த சபைகள் முடிவு பண்ணுது. ஜமாத்துக்கள் முடிவு பண்றாங்க. ஜமாத்துக்களிலே பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு ஜமாத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தது கடந்த காலம் நமக்கு தெரியும். மிகப்பெரிய அளவிலே அண்ணாமலை அவர்களுக்கு பள்ளிப்பட்டு என்கின்ற அந்த ஒரு கிராமத்தில் பாத்தீங்கன்னா ஓட்டே விழாத அளவுக்கு அந்த ஜமாத் அவருக்கு எதிராக, அப்படி அந்த முஸ்லிம் மக்களுடைய கிறிஸ்தவ மக்களுடைய ஓட்டு வங்கியை அவர்கள் ஒன்றிணைக்கின்றார்கள். நீங்களும் இந்துக்கள் அந்த ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை செய்வதனால்தான் இன்னைக்கு பயந்துகிட்டு நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, ஸ்டாலின் கோயிலுக்கு வராரு, திருமாவளவன் கோயிலுக்கு வராரு. இவர்களை கோயிலுக்குள் வர வைத்தது எது? எங்களுடைய உழைப்பு, இந்துக்களுடைய விழிப்புணர்வு, இந்து ஒற்றுமை. அதுதான் இவர்கள் என்ன பண்ணுது. இவ்வளவு நாளா கோயிலுக்கு வராத கருணாநிதி அவர்கள், கோயிலுக்கு வராத ஸ்டாலின் அவர்கள், இவர்களை எல்லாம் கோயிலுக்கு வருகிறது என்று சொன்னால் சோ அவர்கள் சொல்லுவார், அற்புதமா சொன்னார், அவர் தான் தீர்க்க தரிசி. இந்துக்கள் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட ஆரம்பித்தால் காவடி தூக்குவார்கள் இந்த திமுக காரர்கள் என்று சோ அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அது நடந்துட்டு இருக்குது. வேல் தூக்குகின்றார் ஸ்டாலின், விபூதி வைக்கின்றார் திருமாவளவன். இவர்கள்லாம் என்ன? ஓட்டுக்காக. ஆனால் இந்த நாட்டுக்காக, தெய்வத்திற்காக, கோயிலுக்காக, ஆன்மீகத்திற்காகத்தான் முருக பக்தர்கள் மாநாட்டை இந்து இயக்கங்கள் இங்கே நடத்துகின்றது இந்த தமிழ் மண்ணில். எனவே திராவிடம் இல்லாத தமிழகம், ஆன்மீக தமிழகம் இது, நாயன்மார்கள் தமிழகம் இது, சித்தர்கள் தமிழகம் இது. இது புண்ணிய பூமி, கர்ம பூமி, தர்ம பூமி. இந்த பூமியிலே இந்த திராவிடம் என்ற பெயரிலே, நாத்திகம் என்ற பெயரிலே, கடவுள் மறுப்பாளர்கள் என்ற பெயரிலே, கம்யூனிசம் என்ற பெயரிலே, தமிழ் தேசியம் என்ற பெயரிலே இந்த மண்ணினுடைய புனித தன்மையை, புண்ணிய தன்மையை ஒழிக்க நினைக்கக்கூடியவர்களை ஒழிக்கக்கூடிய சூரசம்ஹாரம், சூரனை வதம் செய்த முருகப்பெருமான் போல இந்த திராவிடத்தை துவம்சம் செய்வதற்காக இங்கே முருக பக்தர்கள் மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கின்றது இந்து இயக்கங்கள். இந்து முன்னணி பேர் இயக்கம் அதை மிக அற்புதமாக ஒருங்கிணைத்திருக்கின்றது. இந்து மக்கள் கட்சியின் சார்பிலும் எங்களுடைய தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் சார்பிலும் இதற்கான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனா சார், நீங்க சொல்றீங்க இது முருகர் பக்தர்கள் உண்டான மாநாடு அப்படின்ட்டு, இந்துக்களான மாநாடு அப்படின்ட்டு. ஆனா சேகர்பாபு அவர்கள் சொல்லும்போது இது சங்கிகளுக்கான மாநாடு, எல்லாம் காசை கலெக்ட் பண்ணி ஏமாத்தி பண்ற விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. உண்மையான முருகன் மாநாடு இந்து அறநிலையத்தை செஞ்சதான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். 10,000 20,000 பேர் கடந்த 4 நாட்களாக அந்த முருக பக்தர்கள் மாநாட்டிலே பக்தர்கள் எல்லோரும் சென்று அந்த அறுபடை வீட்டை, எங்களால் 6 படை வீட்டையும் நேராக சென்று தரிசிப்பதற்கு இருந்த சிரமத்தை எல்லாம், கஷ்டங்களை எல்லாம், எங்கள் மனதிலே இருந்த ஏக்கம் எல்லாம் இந்த 6 படை வீடை ஒரே நேரத்திலே தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு சொல்லுகிறார்கள் அல்லவா. எங்களுடைய மன திருப்தி, மன சந்தோஷம் இருக்குன்னு. அதுதான் சேகர்பாபுக்கு பதில்.
சேகர் பாபு நடத்தினா அது ஆன்மீக விழாவா? எப்படி ஆன்மீக விழாவாகும்? இந்து என்றால் திருடன் என்று சொன்ன கருணாநிதி அவர்களுக்கு எதிராக திமுகவில் இருக்கக்கூடிய சேகர் பாபு கருத்து சொல்லணும். சென்னிமலையிலே இது இயேசுவின் மலை என்று சொல்லி பாதிரியார்கள் கூட்டம் சென்று அங்கே பிரச்சாரம் செய்தார்களே, அப்பொழுது களத்தில் நின்னது இந்து இயக்கங்கள். சேகர் பாபு வந்தாரா? ஸ்டாலின் அவர்கள் வந்தார்களா? திருமாவளவன் வந்தார்களா? இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் என்ற பெயரில் நடத்தக்கூடிய எந்த அமைப்பாவது சென்னிமலை முருகன் கோயிலுக்கு எதிராக பாதிரியார்கள் பொய் பிரச்சாரம் செய்தார்களே, அது இயேசுவின் மலை என்று பிரச்சாரம் செய்தார்களே, அந்த மலையிலே சென்று அங்கே அவர்கள் ஜபம் நடத்தினாங்க, கிறிஸ்தவ மத ஜபம். அப்ப சென்னிமலை வரலாற்றை மாற்றுகின்றார்களே, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சேகர் பாபு என்ன பண்ணிட்டு இருந்தார்? இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர். அவர் உண்டியல்ல போயிட்டு எவ்வளவு பணம் வருதுன்னு எண்ணிட்டு இருந்திருப்பாரு. தங்கத்தை உருக்கிறது எப்படின்னு எண்ணிட்டு இருந்திருப்பாரு. அல்லது இந்த மாதிரி மாநாடுகள் நிகழ்ச்சிகள் என்று சொல்லி வசூல் பண்றதுக்கு என்ன வேலைன்னு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு முக்கியம் உண்டியல், கோயில் இல்ல, பக்தி இல்ல. அதை வைத்து பணம் சம்பாதிப்பதுதான் சேகர் பாபு அவர்களுடைய திட்டம். அவருக்கு பக்தி இருந்ததுன்னா இந்த சென்னிமலைக்கு எதிராக இருந்த பாதிரியாருக்கு எதிராக கண்டனங்கள், கண்டன அறிக்கைகள், எதிர்ப்புகள் பதிவு செய்திருக்கணுமா வேண்டாமா? இதே திருப்பரங்குன்ற மலையினுடைய மேலே ஆடு கோழி பலியிடுவேன் என்று சொன்னார்களே, அதற்கு சேகர் பாபுனுடைய பதில் என்ன? சேகர் பாபு அவர்கள் ஏன் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் என்று சொன்னால் இதற்கான எதிர்ப்புகளை அவர் ஏன் களத்திலே வந்து செய்யவில்லை? அப்ப இந்த கோயில்களுடைய புண்ணியம் பாதுகாக்க மாட்டீங்க, புனிதத்தை பாதுகாக்க மாட்டீங்க, பக்தியை பாதுகாக்க மாட்டீங்க, உண்டியலை பாதுகாப்பீங்க. அதுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுனாக்கா கோயிலுக்கு எந்த விதமான வாயும் திறக்காமல் அமைதி காப்பீர்கள் என்று சொன்னால், சேகர் பாபு அவர்கள் இந்து மத இந்து அறநிலைத்துறை என்ற பெயரிலே அவர் வசூல் செய்யக்கூடிய அந்த பில் கலெக்டர் மாதிரி பணம் வசூல் பண்ணக்கூடிய ஒரு நபர். மற்றபடி இந்த புனிதம் காக்கிறது எல்லாம் நீங்க கும்பாபிஷேகம் நடத்துறதா சொல்லுவார். அவர் திராவிட மாடல்ல தான் அதிக கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொல்லுவார். நான் கேட்கிறேன், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஒவ்வொரு கோயிலிலையும் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொன்னா அந்த கோயிலை சுற்றி உள்ள உபயதாரர்கள் நடத்துகின்றார்கள், அந்த கோயிலை சுற்றி உள்ள பக்தர்கள் நடத்துகின்றார்கள், கைங்கரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அவர்கள் நடத்துகிறார்கள். கவர்மெண்ட் சைடுல இருந்து எந்த காசுமே அரசாங்கத்தினுடைய சார்பிலே சிறிய தொகைகள் வழங்குகிறார்கள். அதனுடைய பெரும்பான்மை தொகை என்பது பக்தர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டுவது போல இவர்களுடைய விளம்பரத்தை நாங்கள் தான் கும்பாபிஷேகம் செய்தோம் என்று சொல்லி, இப்ப இந்த திருச்செந்தூர்ல நடக்கக்கூடியதை எடுத்துப்போம். HCL ஓனர் சிவநாடார் எத்தனை கோடி கொடுத்திருக்காரு தெரியுமா? 300 கோடி. சும்மா ஒன்னும் இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க கொடுக்கல, இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் எடுத்து நடத்தல. அந்த திருச்செந்தூரினுடைய அந்த மண்ணுக்கு அந்த கோயிலுக்கான புனிதத்தன்மையும் இன்னும் அதற்கான கட்டுமான பணிகளை இன்னும் அழகாக நடத்தியது HCL சிவநாடார். எனவே இது இவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த சிவநாடுடைய பேர் அங்க இல்ல, அவருடைய அடையாளம் இல்ல, அவருடைய வரலாறு இல்ல. ஆனா திருச்செந்தூர்லயே கும்பாபிஷேகம் நடத்துறது திராவிட மாடல்னு இவங்க சிக்கர் ஒட்டிப்பாங்க. இதுதாங்க நடந்துட்டு இருக்குது. மூட்டை தூக்குறது எவனோ, மூச்சு விடுறவன் எவனோ மூட்டை தூக்குவான். இவர் கலப்பா இருக்கிற மாதிரி அப்பாடான்னுவார். அதுதான் சேகர் பாபு. யாரோ பக்தர்கள் உதவி பண்ணுவாங்க கோயிலுக்கு. ஆனா இவர் செய்த மாதிரி இங்கு மக்களை பொது இடங்கள்ல பேட்டி கொடுக்கும் போது நாங்கள் தான் செய்தோம்னு சொல்லுவது என்பது சாதாரண மக்களை ஏமாற்றலாம், எங்களெல்லாம் ஏமாற்ற முடியாது. நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றோம். சேகர் பாபு அவர்கள் இந்து கோயில்களுக்கு ஆபத்துனா குரல் கொடுத்தால்தான் நீ இந்து ஒரு ஒற்றுமைக்காக இந்து எழுச்சிக்காக பாடுபடக்கூடியவர் நான் ஏற்றுக்க முடியும். வெறும் ஒண்டியல் வசூல் பண்ணிக்கிட்டு தங்கத்தை உருக்கிக்கிட்டு நாங்க இந்து சமய அறநிலையத்துல கும்பாபிஷேகம் பண்றோம்னு சொல்லிட்டு மக்கள் பண்றதை சொல்லி நீங்க பண்ணதா சொன்னா அதை ஏற்க முடியாது. மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். எதுக்காக சார் அப்ப சேகர் பாபு அவர்கள் இந்த முருகன் மாநாட்டை பார்த்தாலே இவ்வளோ வைத்தறிச்சல்ல டென்ஷன்ல பேச ஆரம்பிக்கிறார்? அவரு 5 லட்சம் பேர் குறைந்தது அங்கே கந்த சஷ்டி கவசம் படிக்க போகின்றார்கள். கந்த சஷ்டி கவசத்தை மிக கேவலமாக கருப்பர் கூட்டம் என்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்தின சுரேந்தர் என்கின்ற நபர், அந்த நபர் திமுகவினுடைய பின்னணியிலே இருக்கக்கூடிய நபர். அந்த சுரேந்தர் கைதிலே திமுகவினுடைய ஐடி விங்கினுடைய தலைவரும் கைது செய்யப்பட்டார். இவர்கள் எல்லாம் கூட்டு களவாளிகள். கந்த சஷ்டி கவசத்துக்கு எதிராக, முருக பக்திக்கு எதிராக யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பின்னாடி இருப்பது திமுக, திக, விசிக.
இவர்கள் முருக பக்திக்கு ஆதரவானவர்கள் அல்ல, முருக பக்திக்கு எதிரானவர்கள். எனவே இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பர் கூட்டத்தினுடைய சுரேந்திரன் என்கின்ற நபருக்கு எதிராக நீ என்ன பண்ண? கந்தசஷ்டி கவசத்தை கேவலமாக பேசி கேவலமாக அதை ஒரு யூடியூப்ல வெளியிட்டவர் தானே இந்த சுரேந்தர். எனவே அப்பெல்லாம் நீ வாய் மூடிட்டானே இருக்க. சிதம்பரம் கோயிலை அங்க இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் குறித்து மைனர் விஜய் என்கின்ற நபர் யூடியூப் ப்ரூட்டஸ் என்கின்ற யூடியூப் சேனலிலே மிக கேவலப்படுத்தினானே. சேகர் பாபு என்ன பண்ணாரு? இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ணுச்சு? அப்ப இந்துக்களை ஒருவன் இழிவுபடுத்தினால், இந்து மதத்தை இழிவுபடுத்தினால், இந்து தெய்வத்தை இழிவுபடுத்தினால் அதை கேள்வி கூட கேட்க மாட்டோம். ஆனால் நாங்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்னு சொன்னா இதுதான் அதிகாரத்தினுடைய உச்சபட்ச திமிரு. கோயில் என்று சொன்னால் ஆலயத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல, தெய்வீக தன்மையையும் பாதுகாக்க வேண்டும். தெய்வீக தன்மைக்கு எதிராக ஏன் இதே கி வீரமணி பேசினார். பொள்ளாச்சி சம்பவத்தை கிருஷ்ண பகவானோடு இணைத்து, கிருஷ்ண பகவானுடைய லீலைகள் போல இங்க பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சுன்னு பேசினாரு. அப்ப கி வீரமணிக்கு எதிராக சேகர்பாபு பேசியிருக்கணுமா வேணாமா? அப்படி பேசியிருந்தா நீங்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள். ஆனா நீங்க பேசலையே, வாய் திறக்கலையே. ஏன் வாய் திறக்கலன்னா உங்களுடைய மாநில துணை முதல்வர் என்ன சொன்னாரு? சனாதனம் என்று சொன்னால் அது டெங்கு மலேரியா போன்றது. அதை யாரை வச்சுட்டு சொன்னாரு? இதே சேகர்பாபு வச்சுட்டு தான் சொன்னார். இந்த லட்சணத்துல நீங்கள்லாம் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள். இந்து மதத்துக்கு நாங்க இருக்கிறோம். 90% இந்துக்கள் எங்ககிட்ட இருக்கிறாங்க. நாங்கள் முருக பக்திகள் எல்லாம் நாங்களும் வந்து துணை நிற்போம்னா அதை நம்பி ஏமாறதுக்கு இந்துக்கள் தயார் இல்லை. ஏமாந்தது போதும், தெளிவா இருக்கிறோம் நாங்க. கருணாநிதி அவர்களுடைய எதுகை மோனை பேச்சை கேட்டு கடைசியில இந்து என்றால் திருடன் சொல்லிட்டு அது வேறொரு நாட்டினுடைய மொழியில அப்படி அர்த்தம் இருக்குன்னு சொல்லி இப்படியெல்லாம் ஏமாத்துனதெல்லாம் ஏமாறுறதுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை தயார் இல்லை. எங்களுடைய தாத்தா பாட்டன் எல்லாம் ஏமாந்துருக்கலாம். என் தலைமுறை, எனக்கு அடுத்த தலைமுறை திமுகவை நம்பி ஏமாறாது. இந்து விரோதி திமுக, இந்து விரோதி விசிக, இந்து விரோத கம்யூனிஸ்ட் இவர்களை நம்பி இனி இந்துக்கள் ஏமாற மாட்டாங்க. தெளிவா இருக்கிறாங்க. அமீர் அவர்களுமே வந்து இந்த மாதிரி வந்து இந்த முருகன் மாநாட்டை வந்து சங்கிகள் மாநாடுன்ற அந்த தோணையில சொல்லியிருக்கிறார் சார். அவரையும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லணும். அவரு இந்த போதை பழக்கத்துல போதை கடத்தலில் ஈடுபட்டாரு அவருடைய நண்பர் அமீரை சொல்றீங்களா? டைரக்டர் அமீர் சார். அவருக்கு டைரக்டர், அந்த போதை கடத்தலுக்கான டைரக்டரா இருந்திருக்கலாம். ஒரு அற்புதமான டைரக்டர். அவரு மிகப்பெரிய ஆபத்து இந்த அமீர். இந்த அமீர் வந்து சாதாரண ஆள் இல்லை. இந்த திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய அத்துணை பேர் மத்தியிலும் ஜிஹாதி சிந்தனையை, தமிழ் விரோத, இவன் பேர்ல தான் தமிழ் தமிழ்னு சொல்லுவாங்க. முழுக்க சீமானோட பயணிச்ச ஆளு. பிறகு சீமானிட்டு வெளியே வந்த ஆளு. இப்ப பாத்தீங்கன்னா திருமாவளவன் இந்த கூட்டோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஆளு. இவர் முழுக்க முழுக்க இந்த நாட்டில் இப்ப ISIS பயங்கரவாத அமைப்புகள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு, எல்லா இடங்களிலும் எண்ணெயை வந்து அவர்களை பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைக்கு காரணம் அவர்கள் ISIS என்று தெரிந்துவிட்டது. இன்னும் அமீர் போன்றவர்கள் ISIS என்று அதற்கான ஆதாரங்கள் மட்டும் கிடைக்கல. ஆனால் அத்துணை விதமான வேலைகளும் ஜிகாத் பயங்கரவாத வேலைகளுக்கும் பின்னே இருந்து துணையாக இருக்கக்கூடியவர் இந்த அமீர். பகிரங்கமா குற்றச்சாட்டுறேன். நிச்சயமாக அவருடைய பேச்சு, அவருடைய செயல்கள், அவருடைய தொடர்புகள் இவைகள் எல்லாம் அதனாலதாங்க இப்ப இன்னைக்கு இவ்வளவு கோடி ரூபாய் கஞ்சாவினுடைய இங்கு கடத்தல் நடந்ததுல அந்த நபரோடு இணைந்து இவர் வந்து என்ன பண்றாரு? படம் எடுக்க போறோம், அவ்வளவு பணங்களை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஆபத்து. ஆதாரம் இல்லாமல் சொல்லவில்லை, நாங்கள் ஆதாரங்களை வைத்திருக்கின்றோம். பகிரங்கமாக சொல்றேன், அமீர் இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு என்னைக்கா இருந்தாலும் அது RDX பாம் மாதிரி என்னைக்கா இருந்தாலும் வெடிக்கும். அமீர் அவர்களிடத்திலிருந்து இந்த அரசாங்கம் இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய பயங்கரவாதத்தை கண்காணிக்க வேண்டும். அமீர் அவர்களையும் கண்காணிக்க வேண்டும். அவர் போய் அங்க மனித சங்கிலி போராட்டத்தை என்னத்துக்கு நடத்துறாரு? முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எதிராக நடத்துறாரு. முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எதிராக அமீருக்கு என்ன வேலை? அப்ப ஆடு கோழி எடுத்துட்டு போயிட்டு மேலே வெட்டுவோன்னு சொன்னாங்களே, நீ தமிழ் தானே? முருகர் என்றால் தமிழ். அப்ப தமிழுக்கு ஆதரவாளராக இருந்தால் நீங்க ஆடு கோழியை மேலே சென்று பலியிடுவது என்பது வேண்டாம் என்று தடுத்திருக்கணும். அமீரே தடுத்தாரா? அப்ப என்ன அர்த்தம்? இந்து மதத்தினுடைய ஒற்றுமை எங்கெல்லாம் வருதோ அதை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் அமீருடைய நோக்கம். அதற்கு மாறாம இருக்கிற திருமாவளவன் அவர்களை பயன்படுத்திக்கிறாங்க. உண்மையிலேயே சொல்ல போனாக்க இவங்களாம் என்னன்னா வாயை வந்து வாடகை கூடக்கூடியவர்களா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள்லாம் வந்து வச்சு பயன்படுத்துறாங்க. அவர் வந்து பேரளவில் இன்னைக்கு வந்து பட்டியலின மக்களுக்காக இந்து சமயத்தில் இருக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் அவர் இந்து அல்ல, அவர் இந்துக்களுக்கு ஆதரவானவர் அல்ல. இந்து தெய்வங்களுக்கு எதிராக, இந்து வழிபாட்டுக்கு எதிராக
கோயில் கோபுரத்தில் இருக்கக்கூடியது ஆபாசம் என்று பேசியவர் திருமாவளவன்ங்க. அவர் எப்படிங்க இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும்? முருக கடவுளுக்கு எதிராக பேசியிருக்காருங்க. முருகனுடைய அண்ணன் விநாயகன் என்று சொன்னால் எப்படி தமிழ்நாட்டை சார்ந்த முருகனுக்கு அண்ணன் வடநாட்டு விநாயகராக இருக்க முடியும் என்று சொல்லி விநாயகர் வழிபாடு முருகர் வழிபாட்டுக்கு மிக கொச்சையாக கேவலமாக பேசியவர் திருமாவளவன் இல்லையா? மறுக்க முடியுமா? அப்ப இவரெல்லாம் அமீர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது என்பது இங்கு முருக பக்தர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள், லட்சக்கணக்கானவர்கள் வந்து விடுவார்கள். இந்த தமிழகத்திலே இவர்களுடைய இந்த துவேஷம், இந்து மத துவேஷம், இந்து மத எதிர்ப்பு இவைகள் எல்லாம் உடைஞ்சு போயிடும் அப்படின்ற பயத்துல வந்து என்ன பண்றாங்க, மாநாடு நடத்தும் போது போய் டிஜிபிட்ட புகார் கொடுக்குறாங்க, மாநாட்டுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க, மக்கள் அதிகாரம் அமைப்பின் மூலமா ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, மனித சங்கிலி போராட்டம் நடத்துறாங்க, எல்லா இடங்களிலும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் புறக்கணிக்கணுமா? எப்படி புறக்கணிப்பார்கள்? அப்ப லட்சம் மக்கள் அங்கு வரப்போகிறார்களே, அப்ப அவர்கள் எல்லாம் திருமாவளவனுக்கு எதிரானவர்கள், அவர்கள் எல்லாம் இந்த இந்து விரோத சக்திகளுக்கு எதிரானவர்கள். லட்சக்கணக்கான பேர் ஒன்று சேர போறாங்க. மிகப்பெரிய மாற்றம் நடக்க போது. 2026 தேர்தலிலே இந்து விரோத இந்த திமுக கூட்டணி வீழ்த்தப்பட போகின்றது. இவர்களுக்கு ஒரு பாடத்தை தமிழ் மக்கள் கொடுக்க போகின்றார்கள். எங்கு சென்றாலும் விலைவாசி உயர்வு, எங்கு சென்றாலும் இந்து மத எதிர்ப்பு துவேஷங்கள், எங்கு சென்றாலும் இங்கே அடிப்படை கட்டமைப்பு, எங்கு சென்றாலும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கொலை கொள்ளை, அப்பா எங்கு பார்த்தாலும் அது நடந்துட்டு இருக்குங்க. எனவே இதுல இருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேர்தலாக 2026 தேர்தல் வரப்போகின்றது. அதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து, தேசபக்தர்கள் ஒன்று சேர்ந்து, தமிழர்கள் ஒன்று சேர்ந்து, தமிழ்நாட்டை பாதுகாக்க அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திமுகவினுடைய கூட்டணியை சுக்குநூறாக உடைத்து அவர்கள் தோல்வி, எப்படி ஒரு முறை வந்து கருணாநிதி அவர்கள் மட்டும்தான் ஜெயிச்சாரு, அவர் ஒரே ஆள் தான் ஜெயிச்சாரு கடந்த காலங்களில், அந்த வரலாறு உண்டு. அது போன்ற ஒரு வரலாறை வரக்கூடிய 2026 தமிழகம் திமுகவுக்கு தர வேண்டும், திமுக கூட்டணிக்கு தர வேண்டும். சரி, நீங்க கி வீரமணி பற்றி பேசுனீங்க. கி வீரமணி அவர்கள் நேற்றும் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. அதாவது கீழடியில் கிடக்கக்கூடிய அதிசயமான விஷயங்களை வந்து ஏன் வந்து பாஜக அரசு வந்து ஏத்துக்க மாட்டேங்குது, ஆரிய சம்பந்தமான விஷயங்களை நீங்க ஏத்துக்கிறீங்க, திராவிடர் எங்களுடைய ஹிஸ்டரி ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, அதே மாதிரி இப்ப நாங்க கேட்ட கேள்விகள்லாம் வந்து பதிலும் கொடுக்க மாட்டேன்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரே சார். அதாவது ஆரிய திராவிடம் என்பது கட்டுக்கதை, அதை குப்பத்தொட்டியில் போட வேண்டும் என்று சொல்லி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த திராவிடம் என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள். திராவிடம் என்று சொன்னால் இவர்கள் சொல்லுகின்ற அந்த நிலப்பரப்பு என்று சொன்னால் அது கர்நாடகமாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், தமிழகம், இது எல்லாமே சேர்ந்துன்னு சொல்லுகின்றார்கள். ஆனால் தமிழகத்தை தவிர எந்த இடத்திலும் அதை திராவிட நாடோ, திராவிட இனமோ, திராவிட மொழியோ, திராவிடத்தினுடைய பகுதியோ என்று யாரும் ஏற்கவில்லை. இன்னொன்று சொல்றேன், திராவிடத்துக்கென்று மொழி இருக்கா? திராவிடத்திற்கென்று ஒரு பண்பாடு இருக்கா? திராவிடத்திற்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கா? திராவிடத்திற்கென்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கா? கிடையாது. திராவிடம் என்கின்ற ஒற்றை வார்த்தையை வைத்துக்கொண்டு தமிழ் மொழியை, தமிழர் இனத்தை இவர்கள் அழிக்க நினைக்கின்றார்கள். இதுதான், இவங்க தான் தமிழ் இனத்தை, தமிழ் வரலாற்றை அழிக்கிறார்களே தவிர மத்திய அரசு அப்படி செய்யல. மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசு இந்த துறை சார்ந்த அமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லுகின்றார், ஆதாரங்களும் அறிவியல் பூர்வமான சான்றுகளும் நீங்கள் முன்னெடுத்து வந்து கொடுக்கும் பொழுது அதை கண்டிப்பாக இந்த அமைச்சரவை, மோடி தலைமையிலான இந்த அமைச்சரவை கண்டிப்பாக பரிசீலனை செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்கும்னு தெளிவுபடுத்திருக்கிறாருங்க. அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் வேணுன்றதுதான் மத்திய அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். எனவே தமிழர்களுடைய வரலாறு என்பது ஏதோ 1000 2000 அல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பானது. மொழிகளிலே மூத்த மொழி தமிழ் மொழி என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி வெளிப்படையாக உலகம் முழுக்க பேசிட்டு இருக்காருங்க. அப்புறம் தமிழுக்கு எப்படி பாஜக எதிராக இருக்கும்? ஏங்க, அவர் வந்து குஜராத்தி, குஜராத் மொழி தான் உலகத்திலே உயர்ந்த மொழி, குஜராத் மொழி தான் பழமையான மொழி நான் சொன்னாரு நரேந்திர மோடி. அவருக்கு தமிழ் மொழியை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் தமிழ் மொழியின் மீதும், தமிழ் பண்பாட்டின் மீதும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலக்கியத்தின் மீதும், இலக்கணத்தின் மீதும், அந்த தொல்லியல் ரீதியான தமிழ் உயர்ந்ததுன்றதுல அவர் தெளிவா இருக்கின்றார். அதை உலகம் முழுக்க பறைசாற்றுகின்றார். இங்கே கீழடியில நடக்கக்கூடிய இந்த அகழ்வாய்வு பணிகளிலே இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை எல்லாம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக
துறை சார்ந்து அதை பரிசீலித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்று தெளிவாக அங்க அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் இங்க என்ன பண்றாங்கன்னா, பிஜேபிக்கு எதிராக ஏதாவது சொல்ல முடியுமான்னு பார்த்து ஏதோ தமிழர் பண்பாட்டு அடையாளங்கள்லாம் அவங்க வந்து ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரம் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள், திமுகவை சார்ந்த கட்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அல்ல, தமிழுக்கும் இன்னைக்கு ஆங்கிலத்துக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை அமித்ஷா முன் வச்சார். உடனே என்ன சொல்றாங்கன்னா, அப்போ ஆங்கிலத்துல போய் நீங்க வெளிநாடுகளில் பேச முடியாதான்றான். அட கடவுளே, கொரியாவில் இருக்கக்கூடியவனுக்கு ஆங்கிலம் தெரியாது, ஜப்பான்ல இருக்கக்கூடியவனுக்கு ஆங்கிலம் தெரியாது, சைனாவில் இருக்கக்கூடியவனுக்கு ஆங்கிலம் தெரியாது, இன்னும் பல நாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. அந்த நாடு, அந்த மாநிலத்தினுடைய, அந்த மாகாணத்தினுடைய மொழியை அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதிலிருந்து அறிவியல் பூர்வமா முன்னேறி இருக்கான். அதிலிருந்து உலக அளவில் இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்கான். ஏன் ஒன்னால முடியாது? ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கூட்டம் ஆங்கில அடிமை ஈவேராவினுடைய வழியில வந்ததுனால தான் ஆங்கிலத்தை தாண்டி அந்தந்த மாநில மொழிகளில என்ன பண்ணணும்? விஞ்ஞானத்தை கத்துக்கணும், அறிவியலை கத்துக்கணும். இதான் அமித்ஷா சொல்றார். அப்ப தமிழ்நாட்டை சார்ந்தவன் என்ன பண்ணணும்? ஆங்கிலத்துல கத்துக்க வேண்டாட்டா, ஆங்கில மொழியை கத்துக்கோ. ஆனால் இங்கு நடக்கின்ற அத்துணை மற்ற துறைகள் சார்ந்ததை எல்லாம் தாய்மொழியில் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை விட தமிழை பாதுகாப்பதற்கு அமித்ஷா விட யாருமே இல்லைங்க இந்த நாட்டில். அப்படி அற்புதமாக ஆங்கிலத்தை எதிர்த்தாரே தவிர, இவன் உடனே ஆங்கிலத்துக்கு எதிராக அமித்ஷா பேசுறாருன்னு இவன் வேற மாதிரி திருச்சி சொல்றான். இதெல்லாம் வந்து இதான் நடந்துட்டு சார். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம பரமசிவன் பாத்திமா படம் பார்த்தீங்களா? அது வந்து கிறிஸ்துவர்களுக்கு எதிராக படமா சித்தரிக்கப்படுற மாதிரி சொல்லப்படுறாங்களே சார். அதாவது மதம் மாற்றம் செய்யறதுக்காகவே வந்து ஃபோர்ஸ் பண்ணி கன்வர்ஷன் பண்றதா சொல்லப்படுது சார். அது எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் படம் முழுக்க பார்க்கல, இருந்தாலும் அது சில காட்சிகளையும் அதனுடைய டைரக்டர் அவர்கள் பேசுனதெல்லாம் நான் பார்த்தேன். உண்மையிலேயே அதில் இருக்கக்கூடிய சில காட்சிகள்லாம் நான் பார்த்தேன். ஒரு பள்ளிக்கூடங்களிலே எந்த மாதிரியாக கிறிஸ்தவ மதத்தினுடைய பிரச்சாரங்களை நடத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னா, கான்வென்ட் அப்படின்னு சொன்னாக்க அது என்னன்னா, கன்னியாஸ்திரிகள் தங்கக்கூடிய இடம். ஆரம்பங்களில் கன்னியாஸ்திரி தங்கி இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, இவர்கள் எப்படியெல்லாம் சிறுவயது மாணவர்களை எல்லாம் வந்து தன்னுடைய மதத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னா, அவர்களுக்கு கல்வி கற்றுத்தரேன் என்று சொல்லி அவர்களை அங்கு வர வைத்து கன்னியாஸ்திரிகள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்வென்ட் என்று சொன்னால் ஏதோ படிப்பில உயர்ந்த ஒரு தரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள். கான்வென்ட் என்பது கன்னியாஸ்திரிகள் தங்கி இருக்கக்கூடிய இடம், அதுக்கு பேர் தான் கான்வென்ட். ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கல்வி நிலையங்கள் மூலமாக சர்ச்சு நடத்துவாங்க, அதுக்கு பக்கத்துல ஸ்கூல் நடத்துவாங்க. பள்ளிகளுக்கு வரக்கூடியவர்களுக்கு பைபிள் கிளாஸ் நடத்துவாங்க. பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்கள் மத்தியில இந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய தாக்கத்தை, கிறிஸ்தவ மதத்தினுடைய எண்ணத்தை அப்படியே விதைக்க வேண்டும். இதற்காக அவர்கள் கல்வி நிலையத்தை உருவாக்கினார்களே தவிர, கல்விக்காக அவர்கள் ஏழைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக கல்வி நிலையம் உருவாக்கவில்லை. உதாரணம், மதர் தெரசா அவர்களிடத்திலே பேட்டி கேட்கும் பொழுது, இந்த நாட்டிலே மதமாற்ற தடை சட்டத்தை அமுல்படுத்தினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு, நாங்கள் இந்த நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்று விடுவோம் என்று சொன்னார். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நோக்கம் மதமாற்றம். மதர் தெரசா அவர்கள் சேவையை இன்றைக்கு எல்லோரும் புகழ்ந்து கொண்டிருந்தாலும் அவருடைய நோக்கம் தாட் மதமாற்றம், கன்வர்ஷன், இதுதான் அவருடைய இலக்கு. இன்றைக்கு உலகம் முழுவதும் சேவை 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 என்று சொல்கிறார்கள். இந்து மதத்தை சார்ந்த இயக்கங்கள், இந்து மதத்தை சார்ந்த ஆன்மீக அமைப்புகள், அவர்களை விட சேவை இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. ஆனால் யாரையுமே இந்துவாக வாருங்கள் என்று நாங்கள் அழைக்கவில்லை. இன்னைக்கு உலகம் முழுக்க எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமிர்தானந்தமய மடமாக இருக்கட்டும், அல்லது ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் மடமாக இருக்கட்டும், ஈஷா யோகாவாக இருக்கட்டும், இன்னும் எத்தனை ராமகிருஷ்ணா மிஷனாக இருக்கட்டும், எத்தனையோ அற்புதமான இந்து அமைப்புகள், இந்து ஆர்கனைசேஷன் எல்லாம் சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா நாட்டுகளும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல நாடுகளில் வீடு கட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த இடத்திலும் மதம் மாற வேண்டும் என்று அறிவிக்கவில்லை, அதற்கான வேலையை செய்யல. ஆனால் கிறிஸ்தவ மிஷனரிகள் இங்கு என்ன பண்ணுகின்றார்கள் என்று சொன்னால், பள்ளிக்கூடம் என்ற பெயரிலே மதமாற்றம், அனாதை இல்லம் என்ற பெயரிலே மதமாற்றம், நாங்கள் உங்களுக்காக வாரமானா நாங்கள் வந்து டியூஷன் சென்டர் நடத்துகிறோம், உங்களுக்காக பைபிள் கிளாஸ் நடத்துகிறோம்னு சொல்லி சின்ன மாணவர்கள் மத்தியிலே, அவர்கள் மத்தியில மன மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, இந்த மதமாற்றத்தை செய்வதற்கு இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்குங்கிறத அற்புதமா அவருடைய அனுபவத்தை அந்த படமா எடுத்திருக்கிறாருன்றது தான் அவர் பேசினாரு. உண்மையிலேயே பரமசிவன் பாத்திமா என்கின்ற திரைப்படம் இது படம் அல்ல, இது கதை அல்ல, நிஜம். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்க பண நேரத்தில் இளைய பாரதம் எழுதுவதற்கு மிக்க நன்றி சார். நன்றி.